இன்றைக்கி கைனகோமேஷியா அல்லது மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அதை பற்றி நான் சொல்கிறேன். கைனகோமேஷியா அப்படின்னா என்னென்னா, ஆண்களுக்கு பெண்கள் மாதிரி மார்பகங்கள் பெருசாகிறது. இது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா எப்பப்போ பெண்கள் மாதிரி மார்பகங்கள் பெருசாகுதுன்னா, பிறந்த குழந்தைக்கு, அதாவது மேல் பேபிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் செஸ்ட் என்லார்ஜாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எதனாலன்னா, மதர்கிட்ட இருந்து வர ஈஸ்ட்ரோஜன் அஃபெக்ட் பண்ணுறதுனால வரும். இது குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும்போது அந்த மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் கரெக்ட் ஆகிடும். அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் பார்த்திங்கன்னா டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் அது ரெண்டுக்கும் ஒரு விதமான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும்போது அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் அதிகமாகும்போது அதனால் செஸ்ட்டில் என்லார்ஜ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி வர என்லார்ஜ்மெண்ட் நம்ம ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன்னா அது தன்னாலேயே செட்டில் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த 18 இயர்ஸ் வரைக்கும் சரியாகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம சர்ஜரி பற்றி திங்க் பண்ணலாம். இன்னொரு ஏஜ் குரூப் பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ், அதாவது ஒரு 50 இயர்ஸ்க்கு மேலே 60 இயர்ஸ் ஏஜ் குரூப் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வருது. பட் அது எதனாலன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. ஒரு சிலர் ட்ரக்ஸ் சாப்பிட்றதுனால வரலாம், அல்லது ரீனல் ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு வரலாம், அல்லது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டெஸ்டிகுலர் கார்சினோமா, அந்த மாதிரி டெஸ்டிகுலர் கார்சினோமா வரும்போது டெஸ்டோஸ்டரோன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது அஃபெக்ட் பண்ணுறதுனாலையும் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வரலாம். இதெல்லாம் நம்ம கைனகோமேஷியா வரும்போது மனசில் நம்ம இந்த காரணத்தினால வரலாம் அப்படிங்கிறது தோணணும். தென் இப்போ செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குது பசங்களுக்கு, அது கைனகோமேஷியா தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் கொஞ்சம் ஒபீஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு உடம்பு பூராவுமே ஃபேட் இருக்கும், அதே மாதிரி செஸ்ட்லேயும் ஃபேட் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க உடம்பு இழைக்கிறாங்க, இப்போ டயட்டிங் இருக்காங்க அல்லது எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பு இழைக்கிறாங்க அப்படின்னா உடம்பு இழைக்கும் போது செஸ்ட்டும் சேர்ந்து இழைச்சிரும். பட் இந்த அப்நார்மல் ஃபேட் அண்ட் கிளாண்ட், அதாவது கைனகோமேஷியா இருந்ததுன்னா அவங்க என்னதான் எக்ஸசைஸு டயட்டிங் எல்லாம் பண்ணாலும் உடம்பு இழைக்கும். பட் இந்த செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் குறையாது. இதை வச்சு தான் நம்ம இதை சூடோ கைனகோமேஷியாலேருந்து ட்ரூ கைனகோமேஷியாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு இந்த கைனகோமேஷியா வந்தால் ஏன் ஆப்ரேட் பண்ணிக்கணும்? மெயினாக பார்த்திங்கன்னா அடலசன்ட் ஏஜ் குரூப், அடல்ட் ஏஜ் குரூப் இந்த இதில் வயசில் ஜென்ஸுக்கு செஸ்ட் என்லார்ஜ் ஆகும்போது அவங்க ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க. அதாவது ஒரு திறந்த வெளியில் போக ஷர்ட் கழட்ட முடியல, ஒரு குளிக்கிற இடத்துக்கு போய் ஸ்விம்மிங் பூல் இல்லை ஒரு ஃபால்ஸில் குளிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது செஸ்ட் பெருசாக இருக்கிறதுனால ஷர்ட் கழட்டிட்டு குளிக்கிறதுக்கு தயங்குறது, இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூக்காக தான் அவங்க ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க. சரி, இது ஆப்ரேட் பண்ணாமட்டால் ஏதாவது ஆகுமா அப்படின்னா, ஆப்ரேட் பண்ணலைன்னா ஒன்றும் ஆகாது. ஏதாவது கேன்சராக மாறுமோ அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை. ஆனால் ஒரு சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், அதுக்காக தான் இந்த கைனகோமேஷியா கரெக்ஷன் நம்ம பண்ணுறோம்.